வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல எது நிஜம், எது வெறும் பிம்பம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஏகப்பட்ட பளபளப்பான அரசியல் விளம்பரங்கள், உணர்ச்சிகரமான ரீல்ஸ்னு பாக்குறோம். ஆனா களத்துல இருக்கிற உண்மையான கொள்கைகளுக்கும் இந்த பில்டப்க்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா, எந்த அரசியல் சார்பும் இல்லாம டேட்டா அடிப்படையில அலச போறோம். இந்த ஸ்பெஷலான தரவு சார்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு கவர் பண்ண போற முக்கியமான 5 விஷயங்கள் இதுதான். அதிகாரத்தோட இயங்குமுறைகள், அல்கரிதம்களுக்கும் பகுத்தறிவுக்கும் நடக்கிற போர், நம்ம மாநிலத்தோட முக்கியமான கொள்கைகளை அலசுறது, இங்க இருக்கிற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான ஆணிவேர் என்ன, அப்புறம் கடைசியா இப்போதைய அரசியல் களத்தில் இருக்கிற யதார்த்தங்கள் என்ன, கட்டுக்கதைகள் என்ன, இதையெல்லாம் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல் செக்ஷனுக்குள்ள போவோம். அதிகாரத்தோட இயங்குமுறைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் ஆட்சிய பிடிக்கணும்னு முடிவு பண்றது வெறும் சித்தாந்தங்கள் மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. சைலண்ட் வோட்டர்ஸ்னு சொல்லப்படுற அந்த அமைதியான வாக்காளர்களும், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லப்படுற தேர்தல் கால வியூகங்களும் தான் இன்னைக்கு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இப்போதெல்லாம் சாஃப்ட் பாலிடிக்ஸ், அதாவது மென்மையான அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்பவே ட்ரெண்டா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ வந்திருக்கிற புதிய தலைவர்களான விஜய் மாதிரி ஆட்கள், மூத்த தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது அந்த காலத்துல இருந்த மாதிரி தீவிரமான சித்தாந்த எதிர்ப்பு அரசியல் கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு அண்ணன் இல்லனா குடும்பத்துல ஒருத்தர் அப்படிங்கிற இமேஜை உருவாக்குற ஒரு மென்மையான அரசியல். ஆனா இதுல சில முரண்பாடுகளும் இருக்குன்னு களத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியை கடுமையா விமர்சனம் பண்றது, ஆனா அதே சமயம் அவங்க கையில இருக்கிற ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தோட தொழில்முறை தொடர்பு வச்சிருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடா பார்க்கப்படுது. தொழில் வேற, அரசியல் வேறன்னு அவங்க தரப்புல சொன்னாலும், தமிழ்நாட்டு சினிமா விநியோகத்துல இருக்கிற யதார்த்தத்தை பார்க்கும்போது ஒரு புதிய தலைவரோட அரசியல் நம்பகத்தன்மை மேல சில கேள்விகள் எழத்தான் செய்யுது. ஓகே, இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். அல்காரிதம்கள் வர்சஸ் பகுத்தறிவு. இந்த டிஜிட்டல் உலகத்துல முக்கியமா இளைஞர்களோட கவனத்தை ஈர்க்கிற அட்டென்ஷன் எக்கானமி நம்ம அரசியல் களத்தையே எப்படி டோட்டலா மாத்திட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. வெறும் 30 செகண்ட் 60 செகண்டோட இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் தான் நம்ம அரசியல் எதிர்காலத்தை முடிவு பண்ண போகுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன வீடியோ நம்ம இமோஷனை தூண்டலாம், ஆனா ஒரு மாநிலத்தோட சிக்கலான நிர்வாகத்தையோ பொருளாதாரத்தையோ அந்த ஒரு நிமிஷத்துல முழுசா விளக்கிட முடியுமா? வெறும் இமோஷனை மட்டும் நம்பி இருக்கிற அரசியல் எப்பவுமே நீண்டகால தீர்வுகளை கொடுக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சொல்லப்போனா இந்த அல்காரிதங்கள் நமக்கு ஒரு பெரிய மாயவலைய உருவாக்குது. நமக்கு என்ன பிடிக்குமோ, எதை பார்த்தா நம்ம எமோஷன் தூண்டப்படுமோ அதை மட்டுமே காட்டி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்குது. ஆனா அதுக்கு நேர் எதிரில இருக்கிறதா பகுத்தறிவு. மாநிலத்தோட கடன் சுமை எவ்வளோ இருக்கு, ஒரு திட்டம் உண்மையிலே அடிமட்ட மக்களை சென்றடையுமா, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு உண்மையான நிர்வாகத்திறனை புரிஞ்சுக்க நமக்கு முறையான கல்வியும் பகுத்தறிவும் ரொம்பவே அவசியம். இத சிம்பிளா பிரிக்கலாம் பாருங்க. வெறும் அல்கரிதம் மட்டுமே ஒரு அரசியலை இயக்கிச்சுன்னா அங்க தலைமைங்கிறது வெறும் பிரபலத்தை நம்பி இருக்கும். நிர்வாகங்கிறது வெறும் பிஆர் மார்க்கெட்டிங்கா சுருங்கிடும். நீங்களும் நானும் வெறும் நுகர்வோரா, அதாவது கன்சியூமரா மாறிடுவோம். ஆனா அதுவே கல்வியும் பகுத்தறிவும் கலந்தா தலைமை தகுதியோட அடிப்படையில் இருக்கும். நிர்வாகம் நிஜமான மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலா நாம ஒரு பொறுப்பான கேள்வி கேட்கிற குடிமகனா இருப்போம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்ல இது? சரி, இந்த டிஜிட்டல் மாயையிலிருந்து கொஞ்சம் வெளியே கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு போவோம். 3வது செக்ஷன், நம்ம மாநிலத்தோட முக்கியமான கொள்கைகளை எப்படி மதிப்பீடு செய்யறது, நம்ம அன்றாட வாழ்க்கையில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துற நிஜமான பாலிசிகளை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. எந்த ஒரு புதுக்கட்சி வந்தாலும் ஏற்கனவே மக்கள் கிட்ட ஹிட்டான திட்டங்களை கேன்சல் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு, இப்போ இருக்கிற திமுக அரசோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கற இந்த திட்டம் பெரிய அளவுல ரீச் ஆகிருக்கு. தவக கட்சி இதை கேன்சல் பண்றதுக்கு பதிலா தங்களோட கொள்கையில அதையே மாசம் 2500 ரூபாயா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பழைய திட்டங்களுக்கு புது பேர் வைக்கிறதும் தொகையை அதிகப்படுத்துறதும் தான் இப்போதைய அரசியல் வியூகம்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நிறைய பேரு இது ஒரு இலவச உணவுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நிஜத்துல இது ஒரு பெரிய சமூக புரட்சி. எப்படின்னு கேக்குறீங்களா? முதபடியா இது காலையில பசங்களோட பசிய போக்குது. 2வது, பசி இல்லங்கறதால ஸ்கூல்ல மாணவர்களோட வருகை அதிகமாகுது. 3வது, தொடர்ச்சியா அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்குது. 4வது, இந்த உணவு சமைக்கிற சுய உதவிக்குழு பெண்களுக்கும் வேலை கிடைச்சு அவங்க வாழ்வாதாரம் உயருது. ஒரு சிங்கிள் பாலிசி எப்படி 4 வெவ்வேறு கோணங்கள்ல சூப்பரா வேலை செய்து பாத்தீங்களா?
இப்ப நாம 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். உள்ளடக்கிய வளர்ச்சியோட ஆணிவேர். இந்தியாவுல குறிப்பா வட மாநிலங்களான யூபி, பீகார் மாதிரி மாநிலங்களை விட தமிழ்நாடு எப்படி எல்லா துறையிலையும் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது? நம்ம வரலாறு அப்படி என்னதான் சொல்லுது? தமிழ்நாடு இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு 3 முக்கியமான வரலாற்று காரணங்கள் இருக்கு. 1. நிலச்சீர்திருத்தங்கள். இது மூலமா ஜமீன்தாரி முறை முழுசா உடைக்கப்பட்டது. 2. பெரியார் மாதிரி தலைவர்களால முன்னெடுக்கப்பட்ட சமூக நீதி போராட்டங்கள். 3. கல்வி மற்றும் சுகாதாரத்துல தொடர்ந்து செய்யப்பட்ட மிகப்பெரிய முதலீடுகள். குறிப்பா பள்ளிகள்ல கொண்டு வந்த சமச்சீர் சீருடை, சத்துணவு திட்டம், இது எல்லாமே வெவ்வேறு சாதி, மதத்தைச் சேர்ந்த குழந்தைங்கள உண்ணா உட்காந்து சாப்பிட வச்சுது. நம்ம சமூக நல்லிணக்கத்துக்கும் இன்னைக்கு நம்ம பாக்குற வளர்ச்சிக்கும் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். சரி, இப்ப நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய யதார்த்தங்களும் கட்டுக்கதைகளும். சோஷியல் மீடியால சுத்துற வதந்திகளுக்கும் நிஜமான அரசியல் கள நிலவரத்துக்கும் எவ்வளோ பெரிய கேப் இருக்குன்னு இப்போ உடைச்சு பார்க்க போறோம். 400 லட்சம் கோடி ரூபாய். அட ஆமாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தீயா பரவுச்சு. விஜய் ஆட்சிக்கு வந்தா 8 கோடி மக்களுக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் கொடுப்பார்னு ஒரு வதந்தி. ஆனா கொஞ்சம் பிராக்டிகலா கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதுக்கு 400 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். இது நம்ம இந்தியாவோட மொத்த ஜிடிபியை விட பல மடங்கு அதிகம். அப்போ இது எவ்ளோ பெரிய சாத்தியம் இல்லாத கட்டுக்கதின்னு புரியுதா? ஆனா நிஜத்துல அவங்க தரப்புல சொன்னது பிணையற்ற கல்வி கடன் மாதிரி நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களத்தான். டேட்டாவை வச்சு பகுப்பாய்வு பண்றது எவ்ளோ முக்கியம்னு இப்போ தெரியுதுங்களா? அடுத்ததா, இப்போதைய அரசியல் கட்சிகளோட கள நிலவரத்தை புரிஞ்சுக்க சமீபத்துல வந்த மே 2026 புதுச்சேரி தேர்தல் முடிவுகள் ஒரு நல்ல உதாரணம். ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஏஐடிஎம்கே வெறும் ஒரே ஒரு இடத்த மட்டும் பிடிச்சு சுருங்கிட்டாங்க. ஆனா என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏஐடிஎம்கேயோட பிராந்திய வாக்கு வங்கி எவ்ளோ பெரிய நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது. இந்த மாதிரி ஒரு சரிவுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோட தற்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செல்வாக்கு பெரும்பாலும் கொங்கு மண்டலத்துக்குள்ள மட்டுமே சுருங்கி இருக்கிறது தான். ஜெயலலிதாமாவுக்கு இருந்த மாதிரி மாநிலம் தழுவிய ஒரு சர்வலோக ரீச் அவருக்கு இன்னும் கிடைக்கல. தன்னை ஒரு மண்ணின் மைந்தனா முன்னிறுத்துறது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வேணா கை கொடுக்கலாம், ஆனா மாநிலம் முழுக்க அது பரவாதது ஒரு பெரிய மைனஸ் தான். நாம இப்போ இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா சொல்லப்போனா இதுதான் இதுல நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சிந்தனை. அல்காரிதம்கள் நீங்கள் எதை நினைக்க வேண்டும்னு சொல்லுது, ஆனா பகுத்தறிவு தான் எப்படி சிந்திக்க வேண்டும்னு உங்களுக்கு கத்துக் கொடுக்குது. வெறும் அரசியல் பிம்பங்களுக்கு பின்னாடி ஓட போறோமா, இல்ல நிஜமான கொள்கைகளை புரிஞ்சுக்க போறோமா அப்படிங்கிற நம்ம குழப்பத்துக்கு இதுல தாங்க விடையே இருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறேன். வரப்போற தேர்தல்கள்ல வெறும் கவர்ச்சியான விளம்பரங்களை பார்த்து இமோஷனலா முடிவெடுக்கிற ஒரு நுகர்வோரா ஓட்டு போட போறீங்களா? இல்ல திட்டங்களோட நீண்டகால விளைவுகளை ஆராய்ஞ்சு ஓட்டு போடுற ஒரு பொறுப்பான குடிமகனா இருக்க போறீங்களா? நல்லா யோசிங்க. அரசியல் ரீல்ஸை தாண்டி பகுத்தறிவோட கேள்விகளை கேட்போம். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம டேட்டா அலசல முடிச்சுக்கலாம். இன்னொரு சிறப்பான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.